அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 17வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். பலிகளை குறித்த பிரமாணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 9 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது இவர்களுடைய அந்த வனாந்தர பயணத்தில் எந்த ஒரு விலங்கையும் ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தாமல் உணவுக்காக கூட அவர்கள் கொல்லக்கூடாது என்கிற கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. பலி விலங்குகளை ஆசரிப்பு கூடாரத்தை தவிர வயலிலோ வேறு எங்குமோ பலி செலுத்துகிறது அங்கே தடை செய்யப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். மக்கள் வனாந்தரத்தில் இருந்த காலம் வரையிலும் பலி விலங்குகள் உணவாக அவங்களுக்கு கொல்லப்படுகக்கூடிய காரியங்களானது தடை செய்யப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். பின் நாட்களில் தான் உபாகமம் 12:15 பார்க்கும் பொழுது, ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாய் நீ உன் வாசல்களில் எங்கும் உன் இஷ்டப்படியே மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம் என்கிற கட்டளையானது அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே முதல்ல அவர்களுக்கு அங்கே பலி செலுத்துகிறதற்காக மாத்திரம் விலங்குகள் கொல்லப்படுகிறதற்கான ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல் 10ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது இரத்தம் உண்பதும் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ஏன்னா இரத்தம் பாவ நிவிர்த்திக்கே அல்லாமல் உடல் ஊட்டச்சத்துக்காக அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா மாம்சத்தினுடைய உயிர் இரத்தத்தில் தான் இருக்குதுன்னு வசனம் 11 சொல்லுகிறது. உயிருக்கு பதிலாக உயிர் தான் பரிகாரம் என்று சொல்லி அந்த பாவ நிவிர்த்தி அடிப்படை கொள்கை கொடுக்கப்பட்டபடியினால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோமே. இரத்தம் சிந்துகிறதற்கு அடையாளமாக நாம் வீட்டில் அடித்து அதை புசிக்கக்கூடாது. ஆகவே இரத்தம் சிந்துதல் என்கிற காரியம் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு உயிரை பலியாக கொடுத்து பரிகாரமாக கொடுத்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற காரியத்தை ஆண்டவர் போதித்திருந்தார். பாவம் பொறுத்து கொள்ளப்படுவதால் பாவ மன்னிப்பு உண்டாகிறதில்லை. மாறாக உயிராகிய இரத்தத்தை அந்த சிந்துகிற பலியின் மிருகத்தினிடமாய் அது மாற்றப்படுகிறதன் மூலமாகவே பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்று வேதாகமம் போதிக்கிறது. 11வது வசனத்தில் அங்கே நம்ம பார்க்கும்பொழுது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு பாவம் இல்லையே என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அந்த வசனத்தை நாம் படிக்கிற பொழுது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்கள் பலிபிடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே என்கிற அந்த காரியமானது உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் தேவன் ஒரு நியதியாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே பாவ நிவிர்த்தி செய்யும்படியாக ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு வழி அல்லது ஒரு மார்க்கம் இரத்தம் சிந்துதல் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். 15-16வது வசனத்தில் இரத்தம் வெளியேற்றப்படாத விலங்கின் மாம்சத்தை ஒருத்தன் அறியாமல் அவன் சாப்பிட்டான்னு சொன்னால் அவன் சுத்திகரிக்கப்படுகிறதற்கான வழிமுறைகளை அவன் செய்தாகணும். ஏன்னா வெளியே ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ அல்லது ஒரு மரணமடைந்த ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் முழுதாக வெளியே ஏற்றப்பட்டிருக்கிறாது. ஆகவே அந்த உடலில் அந்த இரத்தம் தங்கி இருக்குமே, அதை அவன் புசித்தான் என்று சொன்னால் அவனும் அங்கே சுத்திகரிக்கப்படுகிறதற்கென்று சடங்காச்சாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அவன் செய்தாக வேண்டும். அதை அவன் ஏற்க மறுத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவனாக அவன் இருக்கிறான் என்கிற காரியத்தை இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்துவினுடைய இரத்த பலியை கொண்டு போய் இன்றைக்கி மத பொது உடைமை என்றெல்லாம் எல்லா காரியமும் சம்மதமான காரியங்கள் தான் என்று பேசுகிற முறைமைகளை நாம் பார்க்கிறோம். இரத்தம் சிந்துதலே பாவ மன்னிப்பிற்கான ஒரே மார்க்கம். வேதாகமத்தினுடைய அடிப்படை போதனையும் இதாகத்தான் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு போதனைகள் இதனை மையமிட்டிருக்க, புதிய ஏற்பாட்டு பக்கங்களிலும் கிறிஸ்துவினுடைய பலிமரண அந்த இரத்தத்தை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் இந்த பூரண பலியாகுதல் நியாயப்பிரமாண மண்டி மனிதனுக்கு வேறு கதி இல்லை. அதாவது இப்படிப்பட்ட பிரமாணமின்றி மனுஷனுக்கு வேறு வழியே இல்லை என்பதை போதிக்கிறது. இன்றைக்கி நற்கிரியைகள் செய்துட்டோன்னா, ஆச்சாரங்களை கடைபிடிச்சிட்டோன்னா, சன்மார்க்க போதனைகளை நாம் நாம் கடைபிடித்துட்டோன்னு சொன்னால் நமக்கு மீட்புக்கு அது போதுமானது என்று நம்ம நினைக்க முடியாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதுதான்
வேதாகமத்தினுடைய அடிப்படை போதனை. அதாவது பாவம் செய்த ஒரு மனிதனின் உயிருக்கு பதிலாக ஒரு விலங்கினுடைய உயிர் போகணும் என்பது பழைய ஏற்பாட்டின் கொள்கை. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா மக்களின் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பூரண பலியாக, உன்னத பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியமானது நமக்கு ஒரு புதிய வழியை, ஒரு புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. இதனை விசுவாசிக்கிற எவரும் மத பொதுமை என்ற கருத்தை மையப்படுத்துகிறதற்கு முயல மாட்டார்கள். வேதாகமத்தின் அடிப்படைக்கு முரணான கொள்கையை நம்ம ஒருபோதும் கடைபிடிக்கக்கூடாது. மத பொதுமை கொள்கை என்பது பிறரை நேசிப்பதற்கான அடையாளம் என்று சொல்லி கூறுகிறது ஒரு மடமையான ஒரு காரியம். ஒரு சொந்த தாயை வெறுத்தாதான் பிற தாயாரை நேசிக்க முடியும் என கூறுகிறது போலதான் இது இன்றைக்கு காணப்படுகிறது. வேதாகமம் கிறிஸ்து என்ற ஒரே பலியையும் அதன் சிறப்பையும் இவ்வளவு தெளிவாக போதித்திருக்கின்ற போது அதற்கு முரண்பாடான நிலையில் கொள்கைகளை ஏற்படுத்துகிறது. பேய்களுக்கு பலியிடுகிறதற்கு சமானமாக அது மாறிவிடும். அதாவது 17:7 தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக, இது அவர்கள் தலைமுறைதோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது என்கிற காரியத்தை பார்க்கிறோம். இங்கே பேய் என்பதற்கான எபிரேய சொல் இந்த 7ஆம் வசனத்தில் செய்ரீன் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய பொருள் மயிர் நிறைந்தது என்கிற பொருள். அதாவது இது ஒரு ஆட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எகிப்தியர் மெண்டஸ் என்ற பெயரில் ஆட்டு தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள். கிரேக்கர்கள் பான் என்கிற பெயரில் ஆட்டு தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள். இதற்கு விலகி இருக்கவே ஆசரிப்பு கூடாரம் என்ற ஆராதனை மையத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அங்கே பலியிடவும் எங்காவது எப்படியாவது பலியிடக்கூடாது என்றும் ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார். எகிப்தியருடைய கொள்கைகளை இவர்கள் பின்பற்றி விடக்கூடாது, கிரேக்கர்களுடைய முறைமைகளை இவர்கள் பின்பற்றி விடக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்திலேயே இங்கே பலியிட வேண்டும், மற்ற எங்கேயும் பலியிடக்கூடாது என்கிற காரியத்தை போதித்திருந்தார். எங்காவது பலியிடுகிறது ஆராதனையும் ஆகாது. அதே நேரத்தில் இரத்த பலிக்காக எண்ணப்பட்டு கொலை குற்றமும், அதாவது அது கொலை குற்றமாக வந்து சேரக்கூடியதாக இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரித்திருந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு தற்கால மத பொதுமை என்பது இன்னைக்கு கேட்பதற்கு நல்லா இருந்தாலும் தேவனுக்கு எதிரான ஒரு பெரும் பாவமாக இது காணப்படுகிறது. இதை பின்பற்றுகிறவர்கள் இன்னைக்கு தங்களை பேராயர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும், பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும், தொண்டர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும், பொதுமக்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் அவர்கள் திண்டாடப் போவது உறுதி. இந்த மத பொதுமை கொண்டாடுகிற எவரும் பிறரிடம் அன்பு கூறும் காரியத்தில் உத்தமமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக இல்லை. சுயநலத்துக்கு அவர்கள் பெயர் போக இவர்களைப் போல இவர்கள் இருக்க முடியாது என்று தான் நாம் தீர்மானிக்க நமக்கு அது வகை செய்கிறது. இன்னைக்கு வேடம் காட்டி தேவ பலனை மறுதளிக்கிற வஞ்சனை நிறைந்த அந்த போதனைகளை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேதாகமத்தை விசுவாசிக்கிற எவருமே, கிறிஸ்துவினுடைய உன்னத பலியினை உணர்ந்து கொண்ட எவருமே, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கருத்துக்களை நாம் புறக்கணித்து விட முடியும். பிற சமயத்தாரை நேசிக்க கிறிஸ்துவின் ஒரே பலி விசுவாசம் ஒருபோதும் நமக்கு தடையில்லை. அவர்களை தாராளமாக நேசிக்கவே வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. அதே நேரத்தில் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறதும் நமது கடனாக இருக்கிறது. இன்றைக்கி எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த வேண்டும், அவர்களை நேசித்து அவர்களுக்கு போதனை கொடுக்க வேண்டும் என்கிற காரியமானது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் 11வது வசனத்தையும் திரும்ப ஒரு முறை பார்க்கிறோம். இந்த பகுதியில் பாவ பரிகாரமாக ஒரு மிருகம் ஏன் பலியிடப்படுகிறது, அதனுடைய இரத்தம் ஏன் சிந்தப்படுகிறது என்பதற்கான காரணம் விளக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த மிருகத்தின் இரத்தம் அதனுடைய உயிருக்கு அடையாளம் என்பதை வசனம் 14 சொல்லுது. ஒரு மனிதனின் பாவத்துக்காக சிந்தப்படுகின்ற இரத்தம் அது ஒரு உயிர்க்கிரயமாக இருக்கிறது என்பதை விளக்குகிறது. ஒரு மனிதனின் பாவத்துக்கு இன்னொரு மிருகத்தினுடைய உயிரே போகணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த காரியமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவ்வாறு ஒரு உயிர் கொடுக்கப்பட்டதால் ஒரு மனிதன் பாவ நிவாரணம் பெறுகிறான். அதாவது மனிதனின் பாவத்துக்காக அவனுடைய உயிர் கொடுக்கப்பட வேண்டியதில்லை,
அதற்கு பதிலாக அவனது இடத்துல ஒரு மிருகத்தினுடைய உயிர் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். இவ்வாறாக ஒருவனுடைய பாவ நிவிர்த்திக்காக அவனுக்கு பதில் இன்னொரு உயிர் பலியிடப்படுதல் என்கிற ஒரு தத்துவம் புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம பார்க்கிற பொழுது ரட்சிப்பை பெறுகிறதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தின போது அவர் பாவியின் உயிருக்கு பதிலாக அவனது இடத்துல தனது உயிரை அவர் தந்தார் என்றுதான் ரோமர் 5:1 சொல்லுகிறது. ஏனெனில் அவருடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக அவர் பூரண பரிசுத்தராய் இருந்தபடியால் அவருடைய இரத்தம் வெளியேறப்பெற்றது. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற அனைவருக்கும் அது ஒரு பரிபூரணமான ஒரு ரட்சிப்பை அது நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி வேதாகமம் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 1:14 பார்க்கும்பொழுது குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய நிருபங்களிலே எடுத்து எழுதும்பொழுது 9வது அதிகாரம் 13-14 அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பை உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாவி என்று நம்முடைய இருதயத்தை குத்துகிற எல்லா செயல்களில் இருந்தும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விடுதலையை இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் நமக்கு உண்டாக்கி தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 நம்ம பார்க்கிறோம். அதே போல் வெளிப்படுத்தலில் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிற பொழுது அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள், பாடுகள், மரணங்கள் இவைகளின் வழியாக நடந்தாலும் நிச்சயமாக நித்திய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் சென்றடைவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.